வணக்கம் மக்களே. ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் மக்களை சந்திக்கிறதுக்காக நாங்க ஓடோடி வந்திருக்கிறோம். ரொம்ப நேரம்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம நிகழ்ச்சிக்குள்ள போயிருமா மயூ? கண்டிப்பா. நான் உங்கள் மயூ. நான் உங்கள் சசி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். லைகா ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாட்டு முதல்வரோட மகன், அதாவது ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல வர்ற படம் தான் என்ன படம் ஐயோ? சிக்மா. இந்த படத்துல ஃபேரியா அப்துல்லா வந்து ஹீரோயினா நடிக்க, நம்ம யோகி பாபுவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ல வந்து இந்த படத்துல வந்து இருக்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதம் 31ஆம் தேதி வந்து ரிலீஸ்க்கு வந்து தயாராக இருக்குது என்ற ஒரு அபிஷியல் அப்டேட் ஒன்று வந்திருக்குது. இந்த படத்துல சந்தீப் கிஷன் சந்தீப் கிஷன் தான் மெயின் கேரக்டரே மறந்துட்டேன். சந்தீப் கிஷன் ஆனா வந்து ஃபேரியா அப்துல்லா மட்டும் ஞாபகம் இருக்கு. வெரி மாப்ளக்கே அந்த ஹீரோயின் மேல ஒரு கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்துட்டாரு. இல்ல ஓகே என்ன அழகா இருக்கு. பாவாடதாவணில பார்த்தா பரபரப்பா இருக்கு. மாடர்ன் Dressல பார்த்தா ஒரு மார்க்க. ஒரு நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, பெரும்பாலும் ஜூன் மாதம் 19 வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் பார்த்தோம்னா அப்பாவோட படம், ஜூலை மாதம் பார்த்தோம்னா மகனோட படம். ஸோ இந்த படங்கள் வந்து எப்படி வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி போவோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மகன் இயக்குற முதல் படம் தளபதி வந்து வாழ்த்து சொல்வாரா அப்படின்றது தான் மக்களோட வந்து கொஸ்டனா வந்து இருக்குது. கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சூப்பர். நீங்க அப்படி ஒரு நியூஸ் கொண்டு வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம சசி, நீங்க வந்து வாத்தி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். லக்கி பாஸ்கர் படம் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கேன். இந்த படத்தோடைய டைரக்டர் தான் வெங்கி அட்லூரி. அவருடைய அடுத்த படம் நம்ம சூர்யா வச்சு இப்போ அவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த படத்தோடைய அஃபிஷியலான ரிலீஸ் டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து இந்த படம் வந்து 8ஆம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், அப்புறம் யோகி பாபு கூட இருக்காப்புல. இந்த படம் வந்து 8ஆம் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாப்போம் படம் வந்து, அதாவது ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துப்போம், ஹீரோயின் வந்து வயசான ஒருத்தரை வந்து, வயசான மீன்ஸ் அவ்வளோ வயசாலாம் கிடையாது, ஒரு 40 வயசு கேரக்டரை வந்து ஒரு 20 வயசு பொண்ணு லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பேச அமைய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நடிகர் அருண் விஜய் நடித்த வணங்காவன் படத்துக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு இயக்குனர் பாலா. அதுக்கடுத்து எந்த அப்டேட்டும் அவரோட வர்றது மாதிரி இல்ல. ஒரு வதந்தி மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. அவர் வந்து ஒரு தொழிலதிபரோட மகனை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்கிறதா வந்து ஒரு வதந்தி வந்துச்சு. அந்த வதந்தி அப்படியே வதந்தியாவே பேரிச்சு. இதுக்கடுத்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, பாலா வந்து விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் வந்து இயக்குறதுக்காக இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை எந்த மாதிரி அமையுதுன்னா, இந்த படத்தோட கதை வந்து மாரி செல்வராஜோட கதையாவும், இந்த படத்தை வந்து பாலா இயக்க இருக்கிறதாவும் தான் நியூஸ் வந்திருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்னா மாரி செல்வராஜ் வந்து வாழை 2க்கு வந்து தயாராகிட்டாரு. ஸோ இதுக்கிடையில பார்த்தோம்னா விஜய் சேதுபதி ஆல்ரெடி அவர் வந்து நிறைய படங்கள்ல வந்து கமிட் ஆகியிருக்காரு. மணிரத்ன படத்திலும் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு பாலாவோட கூட்டணி சேருவாரான்றது வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பரிமளா அண்ட் கோ இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போறதா வந்து எக்ஸ்தலத்துல வந்து பெரிய செம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துல வந்து பேசிக்கான ஒரு அப்பா, அப்புறம் மகள்கள், அப்புறம் அம்மா, இந்த ஒரு கூட்டணியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பேஸ்டா வந்து ஒரு பாபநாசம் படம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையா வந்து ஒரு ஃபன்னி கேரக்டர், அதாவது வந்து பாபநாசம் படத்தை வந்து ஒரு ஃபன்னி ட்ரோல் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் போகும். அந்த படத்திலே சொல்லியிருக்காங்க, பாபநாசம் படத்துல மாதிரி தான் நான் உங்களை எல்லாம் காப்பாற்ற போறேன் அப்படின்னு. பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பார்த்துடலாமா? ஜெயராம் வந்து நான் உங்களை பாபநாசம் படத்துல வர்ற கமல் மாதிரி காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஊர்வசி வந்து இல்லை எனக்கு வந்து அந்த படத்தை நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும். அதோட வந்து மகள் கேரக்டர் சஞ்சனா இவங்க வந்து நடிச்சிருக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர்லயும் வந்து நம்ம எடிட்டர் பிரதீப் ராகவ் வந்து வேற மாதிரி கட்ஸ் கொடுத்துருப்பாரு. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை வந்து ஆடின ஒரு பாடல் வந்து இப்போ வந்து யூடியூப் தளத்துல வந்து அதிக பார்வையாளர் பார்த்த ஒரு லிஸ்ட்ல வந்து 6வது இடத்துக்கு வந்து வந்திருக்குது. அது என்ன பாடல்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையே, நீங்க இப்படி ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எனக்கு என்னதுன்னு கெஸ் பண்றதுக்கு சத்தியமா தெரியல. காவாலா காவாலா
அந்த படம் தான் வந்திருக்குது ஜெயிலர் படத்துல. ஜெயிலர் படத்தோடது. சோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் வந்து யூடியூப் தளத்துல வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருக்க வந்து ரவுடி பேபி, அதை தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அரபிக் கூத்து தளபதியோட பாடல், அதை தொடர்ந்து 3வது இடத்துல எது பாடல் இருக்குன்னு பார்த்தோம்னா மால டும் டும் மங்கள டும் டும் அப்படி ஒரு பாடம் இருக்கு தெரியுமா? அந்த பாட்டு இருக்குது. சோ 4வது இடத்துல பார்த்தோம்னா வைதீஸ் கொலவரி, நம்ம எல்லாம் சைல்ட்ஹுட்ல கேட்ட அப்படியே வைப் பண்ண பாட்டு தான் 4வது இடத்துல இருக்கு. 5வது இடத்தை பார்த்தோம்னா நம்ம தமன்னா, அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி தமன்னாவும் இருக்கிறாங்க. சோ அச்சச்சோ பாடல் தான் 5வது இடத்துல இருக்கு. சோ இப்போ 6வது இடத்துலயும் தமன்னாவோட பாடல், அதாவது காவால பாடல், ஜெயிலர் படத்துல வந்த காவால பாடல் தான் 6ஆம் இடத்துக்கு வந்து இந்த பாடல் வந்து தெரிவாகி இருக்கு. சசி, போன வாரம் வந்து நம்ம ஒரு படம் பார்க்கணும், அதாவது போன வாரம் வரப்போகுது, அதாவது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போன வாரம் மட்டுமா சொன்னோம்? போன வாரம்ல அதுக்கு வாரமும் சொன்னோம் தான், பல வாரமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் தான், படம் வந்து ஒரு ஃபேமிலி கதை. அதோட வந்து ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து அப்பா மகள் இல்ல, நீங்க அந்த வளமையா அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கதைகளை சூஸ் பண்றீங்க, ஏதாவது கல்யாண பேச்சு அடிப்படை போதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது நடக்கும் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அது முக்கியமா சொல்ல வந்த விஷயத்தை பதட்டம் ஆயிட்டால. அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி இவங்க 3 பேரும் நடிச்சு ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆன படம் தான் பிளாஸ்ட். இந்த படம் வந்து ஒரு டெபியூ டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரங்கள்லாம் பேசிட்டு இருக்கு. ஸோ நாங்களும் வந்து இந்த படத்தை வந்து பர்சனலாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்னு ஃபுல்லாக செம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு பார்ப்போம். இந்த படத்தோட பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்கான வந்து ஒரு சின்ன ரிவ்யூவாவது கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. படம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்தும் சரி இந்த படத்துக்கான சரியான ஒரு அப்டேட் இப்போதைக்கு வரைக்கும் வரல. சோ இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்டேட் வந்து ரீசெண்டா வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ சசி, ஜனநாயகன் படத்தோடைய டைரக்ட் ஆமா அப்படி யாருன்னு क्वेश्चन கேட்டா நீ யாரை சொல்லுவீங்க? பச்சை குழந்தைக்கு கூட தெரியும், அதனால நீங்க சொல்லுங்க. மாட்டி விடுறதுலே இருக்கான். ஓகே, எச் வினோத். இந்த எச் வினோத் அதாவது வந்து தீரன் அதிகாரம் 1, அதே பிறகு வந்து சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு துணிவு, வலிமை இப்படிலாம் நிறைய படத்தை டைரக்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு டைரக்ட் பண்ணி போர் அடிச்சு போயிட்டு இப்போ இவர் வந்து ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிருக்கு. டேரக்டர்ஸ் வந்து நடிக்க வந்துட்டாங்க, ஆக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போயிட்டாங்க. இப்படி மாறி சினிமா ஃபீல்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் மமிதா பைஜு, அஸ்வத் மாரிமுத்து இவங்க 2 பேரும் நடிக்கிற படத்தை வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாமா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா சிம்பு வந்து தக்லைஃப் படத்துக்கு அடுத்து அரசன் படத்துல வந்து அப்படியே மும்முரமா நடிச்சுக்கிட்டு படம் வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து வந்து அவர் வந்து என்னன்னா அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்துல வந்து ஒரு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு இருக்கிறாரு. சோ அஸ்வந்த் மாரிமுத்து பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதனை வச்சு டிராகன் படத்தை எடுத்தவர் தான் அஸ்வந்த் மாரிமுத்து. இதை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதனோட இன்னொரு டைரக்டர், அதாவது டூட் படத்தை எடுத்த கீர்த்தீஸ்வரன் வந்து சிம்புவை வச்சு தன்னோட அடுத்த படத்தை எடுக்கிறதுக்காக இருக்கிறாரு. சோ இப்படி தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர்ஸ் எல்லாம் போட்டி போட்டு ஏன் சிம்பு கூட வராங்கன்னு தெரியல. அவங்க ஆல்ரெடி நல்ல கதைகள் கொடுத்துருக்காங்க. சோ சிம்பு வச்சு நல்ல கதை ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சோ ரொம்பவே பேசி நம்ம அப்படியே வளக்குலகலான்னு அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டோம் ஜவு மாதிரி. சோ மக்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, ரொம்பவே என்னடா இழுத்துக்கிட்டே போறீங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா கடையை மூட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு மரியாதையா சொன்னேன். அப்படியா? சரி, இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நான் உங்கள் மயூரன். நான் உங்கள் சசி. டாடா நண்பர்களே. பாய் பாய் மக்களே.